ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்பொழுதே இந்த சாயப்பா என்ன சொல்றேன்றதை கேட்க வந்து விட்டாய் தானே? நாளைக்கு நிச்சயமாக உன் போராட்டமும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே தீர்ந்து போய் நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன். நீ பார்க்குற எல்லா விஷயத்தையும் உன் மனசுக்குள்ள கொண்டு போகாத. ஏன்னா மனசுல நினைக்கிறது எல்லாத்தையும் பேசிவிட முடியாது தானே. ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது உன் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது மனசுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கும். ஆனா அது அத்தனையும் நீ மனசுல பாரமா சுமந்துக்கிட்டு இருந்தீன்னா அது இன்னும் இன்னும் உனக்குள்ள மன அழுத்தத்தையும் கொடுத்து உன் உடலையும் சோர்வாக்கி விடும். மனசில் நினைக்கிறத பேசுறதும் தப்பு. அதே நேரத்துல பார்க்குற எல்லாத்தையும் மனசுக்கு கொண்டு போய் அதை யோசிச்சு யோசிச்சு வருத்தப்படுறதும் தவறுதான். உனக்கு பிடிக்காத விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் மனதளவில் தாங்க முடியாத அளவுக்கு துன்பமும் வருத்தமும் நிறைஞ்ச விஷயங்களையும் அப்போதே அவ்விடமே விட்டுட்டு நல்லதை மட்டுமே யோசிக்க பழகு. நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில ஏற்கனவே பல விஷயங்களை நீ இழந்து வந்து விட்டாய். இனிமேலாவது இருக்கிறத வச்சு புதுப்பிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை வாழணும்னு இருப்பதை மனநிறைவோடு திருப்தியாக ஏற்றுக்கொள்ள பழகு. இந்த பிறவியில் இனிமேலும் நீ எதையும் இழக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இத்தனை நாளா வாழ்க்கையை போராடி போராடி போர்க்களமே ஆகிவிட்ட உன்னுடைய வாழ்வில் இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடக்கணும்னு நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதனாலதான் உன் மனம் மகிழும்படியாக மங்களகரமான ஒரு விஷயத்த நீ ஆசைப்பட்டது போலவே நடத்தி தரப்போறேன். நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதிசயங்களை எல்லாம் பார்த்து நீ ஏன் ஆச்சரியப்படதான் போற. இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா உனக்கு நடக்கும். உனக்கான நல்ல நேரமும் வந்துவிட்டது என் செல்லமே. உன் உடல் மனம் பணம் ரீதியான எல்லா கஷ்டங்களும் துயரங்களும் உன்னை விட்டு நீங்கும். இனி உன் வாழ்க்கையில சகல நலமும் பலமும் பெற்று நீ சந்தோஷமாக வாழ போற. யாருமே இல்லாம தனியா நிற்கதியா நிக்கிறனே நினைச்சு நீ கலங்காத. நீ தனியா நிக்கிறதுனால தானே உனக்கு துணையா நான் வந்து நிக்கிறேன். கொஞ்ச காலமாவே உன் மனசுக்குள்ள இருந்த மன போராட்டத்திற்கெல்லாம் இப்போது நான் விடை கொடுக்க போறேன். நீ எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அது எல்லாத்தையும் உனக்கு அள்ளித் தருவதற்காக நான் வந்துட்டேன். இனிமே நீ கவலைப்படவே வேணாம். உன் சோர்வு எல்லாம் மாறி போய் நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கி தரப்போறேன். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமும் நீ வடித்த கண்ணீரும் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகுது. நாளை முதல் எல்லாமே சரியாகுன்ற சந்தோஷத்தோடு இப்போது நீ நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லமே. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தையும் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் எல்லாத்தையுமே உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி முயற்சி செய்து உன் வாழ்க்கையை வாழ நினைக்கிற உனக்கு எல்லா வகையிலும் நான் துணையாக இருப்பேன். உன் மன இருளை போக்கி ஒளியாக உன் உள்ளத்தில் நான் வந்து ஒளிரப் போகிறேன். இத்தனை நாள் தோல்வியை பெருமளவில் பார்த்த நீ இப்போது வெற்றியை நிதானமாக எதிர்கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழப் போற. எல்லா தடைகளையும் தாண்டி நீ வெற்றி பெற்று உன் வாழ்க்கையை வாழலாம் என் சின்னமே. நீண்ட நாட்களாகவே தடைப்பட்டு தாமதமான காரியமெல்லாம் இப்போது வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு உருவாக்கி தர்றேன். உன்னுடைய எல்லா திட்டங்களும் நீ தீட்டியபடியே சரியாக நடந்து உனக்கான வெற்றியையும் நீ பெறப்போற. நீ என்கிட்ட கேட்டபடியே உன் வாழ்க்கையின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். நான் ஏற்கனவே உன் வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை கொடுத்துட்டேன். இனிமேலாவது அனுபவங்களையே உனக்கான வாழ்க்கைக்கான ஆதாரமாக வச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையில காரியங்களை செய்ய பழகு. காரியத்தில் கவனமாக இருக்கும் நீ இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெறுவாய். யார் உன்னை எந்த தூரத்துல விலக்கி வைக்கிறாங்களோ அதே தூரத்திலேயே நீ இருந்துக்கோ. எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றியாக முடிச்சு தர்றதுக்கு நான் தயாரான பிறகு இனிமே நீ கவலைப்படவே வேணாம். நீ அடுத்தடுத்து என்ன செய்யணுன்றதை மட்டும் பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இரு. நீ துணிந்து தைரியத்தோடு போராடி கொண்டிருக்கும் இந்த வாழ்வில் வெற்றி உன் பெயரில் நான் எழுதி வச்சுட்டேன் செல்லமே. எல்லா விஷயங்களையும் இனி நீ சரியாக செய்து வெற்றியை பெறுவதற்கான நிதானத்தோடு வேலை செய். மலையின் உச்சிக்கே போகணும்னாலும் ஒரே மூச்சாக வேக வேகமாக ஏறிட முடியாது. அங்கங்க நின்று மெதுவா மூச்சு வாங்கிக்கிட்டு படிப்படியாகத்தானே ஏற முடியும். அதே போல நீயும் படிப்படியாக முன்னேறி உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொடப்போகிறாய். நேற்றை விட இன்று ஒரு அடியாவது முன்னேறி இருக்கிறோமா என நீ பார்க்க பார்க்க உன் வாழ்வில் மாபெரும் வெற்றி நிச்சயமாய் உன்னை வந்து சேரதான் போகுது. வெற்றிக்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும். அது நிச்சயமாக உன்கிட்ட இருக்கு.
இனி உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா நிம்மதியா வாழலாம்.